அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று நிலை மாறி பெண்கள் பல்வேறு துறைகளில் முத்திரை படைத்து வருகின்றனர். கல்வி, வேலைவாய்ப்பு மட்டுமின்றி பெண்கள் தொழில் முனைவோர்களாகவும் வளர்ந்து வருகிறார்கள். முதுமலையில் உள்ள பழங்குடியின பெண்கள் தன்னம்பிக்கையுடன் சுயதொழில் புரிந்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கின்றனர். இவர்களின் அரசியல் பார்வை குறித்து இன்றைய மகளிர் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில் பேசலாம். பகுதியில் உள்ள பழங்குடியின பெண்களோட இருக்கும். அவங்களோட கலாச்சாரம், வாழ்க்கை முறையை பறித்து அவங்கள்ட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். இப்போ நீங்க உங்களோட இனம் பேர் என்ன, எந்த பகுதியில் வசிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் முதல் மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பின்ன மண் சட்டியில் சாப்பாடு குழம்பெல்லாம் மண் சட்டியில் இருந்தது. பின்ன இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உங்க இனம் பேர் என்ன, நீங்க எத்தனை வருஷமா இந்த பகுதியில் வசிச்சுட்டு வரீங்க? நாங்கள் வந்து 50 வருஷம் இங்கே இருக்கிறோம். நாங்கள் வந்து ஆன வேலை ஃபஸ்ட்டு இருந்தோம். இப்போ வந்து பசங்க நம்மளுக்கு பென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பசங்க ஒரு பையன் வந்து எப்படி எவ்வளோ வேலை இருக்குது, ஒரு பையன் வந்து ஆன வேலை இருக்குது. இவ்வளோ கஷ்டமே இல்லை. இப்போ நல்ல முறை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் மாற்ற முடியல. நம்ம பேச மட்டும் யாருக்கும் புரியாது. வெட்ட குறும்புறத்தான் நாங்கள். அதனால் உங்களுக்கான மொழி அது, நம்மளுக்கான மொழி, நம்மளுக்கு கலாச்சாரம் இருக்குது. இன்னும் நீங்க அதெல்லாம் உங்க குழந்தைங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இருக்கிறோம். அவங்களாம் கூட பேசுவாங்க. நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்தனால தானே பின்ன அவங்கெல்லாம் இப்போ ஆட்டம் ஆடி எல்லாம் கலாச்சாரம் எல்லாம் பண்ணுறாங்க. சொல்லி கொடுக்காம இருந்தானே அவங்க பண்ணுவாங்களா? அதுவும் தெரியாது தானே. ஸோ இவங்களுக்கு என்னென்ன மாதிரி அடிப்படை வசதிகள் தேவை அப்படிங்கிறது பேசுறதுக்காக நம்ம கூட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அக்கா நீங்கள் சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ வீடெல்லாம் இங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஸோ எந்த மாதிரிலாம் வீடு நீங்கள் இங்கே கட்டியிருக்கீங்க? நாங்களே வீடு புல் எடுத்துகிட்டு வந்து நாங்களே வீடு செஞ்சு அப்புறம் தான் நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். இப்போ யாருமே கவர்மெண்ட்லேருந்து வீடெல்லாம் ஒன்றுமே கட்டித்தரல. அதே மாதிரி எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எங்கள் பேர் வந்து எங்கள் கன்னியம்மா, எங்கள் ஜாதி பேர் மலசர். நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. முதுமலை அப்படின்னாலே யானைகள் தான் இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ நைட் நேரத்துலலாம் யானைகள் இந்த இடத்துல வருமா? யானை மட்டும் இல்லாமல் மற்ற வனவிலங்குகள் எல்லாம் இந்த ஏரியாவில் வருமா? இந்த புலி, கரடி எல்லாமே வரும். அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். வெளியே இங்கே பார்த்துன்னா கடிச்சிட்டு நிறப்போகுது. இப்போ யானையெல்லாம் திடீர்னு நைட் நேரத்துலலாம் வரும்போது எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? அதாவது துரத்துறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க? அதாவது வீட்டை ஏதாவது சேதப்படுத்தியிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? துரத்தி தான் வரும். நாங்கள் பட்டாசு வெடித்து துரத்தி விடுறோம். இருந்தாலும் அது பட்டாசு வெடித்தாலும் கூட அது போகிறதில்லை, நம்மளால் துரத்திட்டு வரும். அதனால் பேசாமல் வீட்டுக்குள்ளே இருக்கும். அதான போக முடியும். அப்போ தினம் தினம் நீங்கள் வந்துட்டு பயந்துகிட்டே இருப்பீங்களா? இங்கே எப்போ யானை வரும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்களா? நீங்கள் தான் இருப்போம். எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. போச்சுன்னா துரத்தி வந்துடும். அதனால யாருமே வெளியே வர மாட்டாங்க. கரடி, சிறுத்தை, புலி எல்லாமே வரும். ஆனால் இங்கே வீட்டு பக்கம். இப்போ தண்ணி வசதியெல்லாம் இங்கே எப்படி இருக்குது? நான் இப்போ வரும்போதே பார்த்தோம் ஆற்று தண்ணி தான் நிறைய பேர் எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும்? தண்ணி வசதி எப்படி இருக்குது? ஆற்றுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குங்களா? எப்படி இருக்கும்? எப்படி நீங்கள் தண்ணி குடிப்பீங்க? அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? தண்ணி எடுத்து வந்து சூடு பண்ணி தான் குடிப்போம். அதில் புழு பூச்சி அது இதெல்லாம் சேர்த்து அதில் வரும். அதை எடுத்து குடிக்கிறது. வேறு சுத்தமான தண்ணி எங்கேயும் கிடைக்காது. பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஜென்ரலாகவே கொடுக்கறது ஒரு பொறியாளர்கிட்ட கொடுத்து ஒரு திட்டமிடல் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அதுக்குண்டான ஒரு பணிகள் எல்லாம் நிறைவேறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது ஆகும். ஆனால் இந்த பகுதியில் உள்ள பெண்கள் வந்துட்டு முழுக்க அவங்களே அவங்க கையால் வந்துட்டு தங்களுடைய சொந்த கனவு வீடை கட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்மளால பார்க்க முடியுது. அந்த சுவாரஸ்யமான அவங்களோட திட்டமிடல் எப்படி இருக்குது, வீட்டுக்கான திட்டமிடல் எப்படி இருக்குது, ஸோ அவங்க எப்படி எல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க கிட்ட கேட்கலாம். அக்கா சொல்லுங்க, நீங்க இங்க முழுசா பார்க்கும்போது அப்படின்னா ஒரு களிமண்ணாலையும் ஒரு செங்கல் வச்செல்லாம் கட்டியிருக்கீங்க. எப்படி எல்லாம் நீங்க கட்டுவீங்க வீடு? வீடு ஃபஸ்ட்டு முதல்ல மண் வெட்டுவோம். மண் வெட்டி வச்சு வெட்டி தண்ணி ஊற்றி பிணைஞ்சு அப்புறம் அச்சு இருக்கு இல்லைங்களா, செங்கல் அறுக்கிறது, அந்த அச்சில் போட்டு மண் அதில் போட்டு பிணைஞ்சு அதில் அச்சா இருக்கிறது எடுத்துட்டு அப்புறம் காய போடுவோம். வெயில காய போட்டு எல்லாம் ஒரு இடத்துல எடுத்து அடுக்கி வச்சுருவோம். ஓகே, இப்போ நகர்ப்புறத்துலலாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த ரூம் வேணும், இந்த இடத்துல இந்த ரூம் வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி கட்டுவீங்க? இப்போ ஒரு வீடுன்னா எவ்வளோ ரூம் இருக்கும், இல்லை ஒரு ரூம் இருக்குமா, எப்படி இருக்கும் வீடு? நிறைய பேர் வந்து 5 ரூம் வச்சு கட்டுவாங்க. பாதி பேர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், அவ்வளோதான்.
ஒரு சின்ன திண்ணை இந்த மாதிரி எல்லாம் வச்சு கட்டுவாங்க. உட்கார்றதுக்கு வெளியே அங்கே உங்களை மாதிரியெல்லாம் வந்தால் இந்த மாதிரி திண்ணையிலலாம் வச்சு உட்கார வைக்குவாங்க. அவ்வளோதான். ஓ, எவ்வளோ நாளுக்குள்ளே இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சிருப்பீங்க? அது ஒரு வாரமெல்லாம் ஆகுங்க. ஒரு வாரத்துக்குள்ளே இது முடிச்சிருவீங்களா? மோஸ்ட்லி இங்கே எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் திட்டமிடுவீங்களா? இந்த இடத்துல இப்படி வைக்கணும், இந்த இடத்துல எல்லாம் இப்படிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டமிடுவீங்களா? ஆமாம், அப்படி தான் முடிவு பண்ணி இந்த இடத்துல வீடு கட்டலான்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் அது கட்டுவோம். நேரடியாகவே பார்க்க முடியுது. இவங்களோட வீடுகள் எல்லாம் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமானதாகவே இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு பெண்களாகவே வந்துட்டு அவங்களே கட்டும்போது வந்துட்டு இன்னும் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை வந்து நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஐஷு, நிச்சயமா சுஜா, இது வந்து நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன்னா பெண்களாவே ஒரு வீடு கட்டுறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட கனவு வீடை அவங்களாவே கட்டிக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். இப்போ நம்ம அவங்களோட வீடு, அடிப்படை வசதி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கான கல்வி எப்படி இருக்குது, அதுக்கான விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முன்னாடிலாம் வந்துட்டு நீங்கள் அந்த படிப்பு இல்லாமல் வீட்டிலே இருக்கிறது, பெண்கள் வந்து பெரும்பாலும் கூலி வேலைக்கு போகிறது, வீட்டில் இருந்து சமைக்கிறது, இந்த வேலைகள் தான். ஆனால் இப்போ உங்கள் இதுலேயும் வந்து சில பேர் ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க, ரொம்ப தூரமாக இருந்தாலும் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தாத்தா காலத்தில் வந்து காட்டுக்குள்ளே கிழங்கு அதெல்லாம் நோண்டி கொண்டாந்து எங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க. பின்ன பட்னியோடு இருந்தானா, பின்ன ராகி களி அப்படி தான் தாத்தா பாட்டியெல்லாம் ராகி களி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. பின்ன ஒரு நேரம் தான் கிடைக்கும், 2 நேரம் இல்லை, அந்த மாதிரி கஷ்டம். இப்போ வீட்டுக்காரெல்லாம் வேலை செய்கிறனால பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்க. காரைக்குடிக்கு போகிறேன், என் பையன் படிக்கிறேன், நான் காலேஜுக்கு தான் அனுப்புகிறேன், கூலி வேலைக்கு போகிறேன், எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறேன். அதாவது நீங்கள் படிக்க முடியாட்டியும் உங்கள் குழந்தைகள் படித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் படிக்க வச்சுட்ருக்கீங்க, என்னதான் கஷ்டம் இருந்தாலும். அப்போ வந்து இப்போ புடவை எப்படி கட்டுவோம், இதுதான் பழைய காலத்தில் நாங்கள் கட்டினது. ஜாக்கெட்டு கூட போட மாட்டேன், இப்போ ஜாக்கெட்டு போட்டிருக்கிறேன், பின்ன கட்ட மாட்டேன் அப்படி. அதாவது நாகரிகம் உங்கள் இதில் வளர்ந்துட்டு வரதுக்கு இந்த கல்வி ஒரு காரணம்னு சொல்கிறீங்க நீங்கள். பின்ன இப்போ புத்தி இருக்குது. பண்ட காலத்தில் வந்து ஒரு இந்த ஊசி போடுவாங்கல்ல, தடுப்பூசி, அப்போ ஒரு ஆள் வராங்கன்னு சொன்னால் காட்டுக்குள்ளே நாங்கள் ஓடி இருக்கிறோம். எங்கள் வயசில் கூட ஓடி இருக்கோம் காட்டுக்குள்ளே. சாயந்தரம் தான் வருவோம், அந்த மாதிரி இருந்தோம். இப்போ பயமே இல்லை. நான் ஒண்டியாக போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு. ஃபஸ்ட்லாம் ஆஸ்பத்திரிக்கு கூட போக மாட்டேன் நான். குழந்தைங்க 3 இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு 2 குழந்தைல போகல, ஒரு குழந்தைல தான் நான் போயிருக்கேன். அப்படி பயம் இருந்தது. இப்போ ஒண்டியாக போகிறேன், பஸ்ஸுக்கெல்லாம் ஒண்டியாக தான் போகிறேன், தைரியமாயிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னதான் வந்துட்டு இப்போ தான் வளர்ந்துட்டு வந்தாலுமே இங்கே பெரும்பாலும் பெண்கள் வந்து உங்களே மாதிரி, இப்போ உங்களுக்குலாம் சின்ன வயசு தான், ஆனால் உங்கள்கிட்டயே ஒரு குழந்தை பார்க்க முடியுது நம்மளால், சின்ன வயசுலேயே வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்ததா? படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் வீட்டில் அப்பா தனியாக இருப்பார், அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வீட்டில் இருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி இது குழந்தை. பெண் கல்வியில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? அதாவது பெண் வந்துட்டு கண்டிப்பாக படித்தா வந்து வாழ்க்கையில் முன்னேறுவா, அவளோட அடுத்த கட்டம் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் ஆண்களோடவே பெரிய அளவில் இருக்குங்கிறது நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ வந்து பிள்ளைங்க தான் கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க. பசங்க வந்து ஜோடி சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. காரைக்குடியில் வந்து வருஷம் பாஸ் ஆகுறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க காரைக்குடியில். இப்போ உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் குடும்ப சூழ்நிலை வந்து உங்களால் படிக்கவில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதை நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன படிக்க வைக்கணும்? படிக்க வைக்கணும், நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து இங்கே வந்துச்சுன்னா, இப்போ எங்கள் ஆளுங்களுக்கு வந்து இப்போ ஜாதி சர்டிஃபிகேட் வந்து பகுதி பேர் கொடுத்துருக்குறாங்க, பகுதி பேர் கொடுக்கல. அது இங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கல்வி, அவங்களோட அடிப்படை வசதிகள், அது மாதிரி டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பழங்குடியின பெண்களோட வந்து நம்ம கலந்துரையாடணும். இப்போ இதில் கூட சில தொழில் முனைவோர்களாக ஆகிட்டு வராங்க. அந்த சுவாரஸ்யத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே முதுமலையில் இருக்கிற பெட்டக்குறும்பர் இன மக்களோட அந்த பாரம்பரிய நடனத்தை தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணமாகட்டும், திருவிழா காலமாகட்டும், எல்லா காலங்களும் இவங்களோட உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துறதுக்கே வந்துட்டு இவங்களோட பாரம்பரிய நடனத்தை ஆடிட்டு இருக்காங்க. இதோட பேர் வந்து கும்மி ஆட்டம். இவங்க பெட்டக்குறும்பர் இனத்தோட இது பாரம்பரிய நடனமாக இது ஆடிட்டு இருக்கு. இவங்களோட சேர்ந்து இப்போ நம்மளும் உற்சாகமாக அந்த நடனத்தை ஆடுவோம். சின்ன தம்பலக்கே ஜலக்கே
ಹಸಿನ ತಂಬಲ ಗಜಲಕ್ಕೆ முதுமலையில் உள்ள பெட்டக்குறும்பர் காட்டுநாயக்கர் பழங்குடியின பெண்களோட கலாச்சாரம் வாழ்க்கை முறைன்னு பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். என்னதான் அவங்களுக்கு பல இன்னல்கள் இருந்தாலும் அவங்க சுயதொழிலாக பல்வேறு தொழில்களையும் செஞ்சுட்டு வராங்க. எப்படி அவங்க தொழில் முனைவோர்கள் ஆனாங்க, இன்னும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்டே பேசுவோம். பாட்டி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியெல்லாம் தொழில் பண்ணிட்டு வரீங்க? வந்து 12 பேர் ஒரு குழுவில் இருக்கிறோம், மாதசூர குழு. அங்கே சோப்பு தயாரிக்கிறோம். பின்ன அந்த சோப்பு வந்து வெளியாளுங்க வாங்க மாட்டாங்க. நம்ம குழுவில் இருக்கிறவங்க பாதி பேர் வாங்குவாங்க, பாதி பேர் இல்லை, அப்படி இருக்கிறோம். பின்ன வெளியாளுங்க வந்து வாங்கினோன்னா நம்மளுக்கு நல்லது அப்படி நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த சோப்பு நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்க? அது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எப்படி உங்களுக்கு இந்த தோணுச்சு நம்ம சோப்பு தயார்? அது வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. வெளியே அந்த கேரளக்கார் வந்து நாங்கள் எழுதி போட்டுனால அங்கே அக்கடை மூலெல்லாம் சொல்லி அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங்கில் பழகிட்டோம். அப்போ எல்லாம் ஒரு கிராமத்தில் போட்டு எல்லாம் மிச்செல்லாம் பண்ணி அந்த சோப்பு கிண்டுறதுக்கு வேலை விட்டு நம்மளுக்கு பின்ன கணக்கு எடுக்கிற வேலை படித்த பிள்ளைங்களுக்கு அவங்கெல்லாம் கிலோவில் போட்டு கணக்கு பண்ணி கொடுத்தோன்னா நாங்கள் கிண்டுற வேலை. நாம் இப்போ நிற்கிறதே அப்படின்னா பெட்டி கடையில் தான் இருக்கோம். இப்போ தற்போது வந்து கனமழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கனமழை பெஞ்சிட்டு இருந்தாலும் இங்கே பெட்டி கடையில் ஃபுல்லாமே வந்துட்டு நனைஞ்சிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இவங்களோட தொழிலை வந்துட்டு இப்போ வரைக்கும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ பெட்டி கடை வச்சுட்டு இருக்க அந்த அக்கா கிட்ட நம்ம பேசலாம். அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ரொம்ப மழை பெய்யுதுன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தா நீங்கள் திடீர்னு போய் மேலெல்லாம் போய் கூரை எல்லாம் வந்துட்டு சரி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மழையிலையும் சரி வெயிலையும் சரி இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தொழிலை பண்ணிட்டு இருக்கேன்னா அது வந்து தன்னம்பிக்கை கொடுத்தது யாருன்னு சொல்லுவீங்க? நாங்கள் வந்து இந்த குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு நாங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். 12 பேர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கடை வைக்கலாம். கடை வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு குழுவில் நாங்கள் வந்துட்டு சொந்தமாக 10,000 ரூபாய் எடுத்துட்டு அந்த காசுலேயே வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி போட்டு இதெல்லாம் சரி பண்ணோம். ஆனாலும் எங்கள் வீடும் இப்படி தான் இருக்குது, எங்கள் கடையும் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டே பார்த்தீங்களா ஏறி இறங்குறது அந்த மாதிரி எல்லாம். முதுமலையில் உள்ள பழங்குடியின பெண்களின் அரசியல் பார்வை குறித்து தற்போது பேசலாம். அக்கா, சொல்லுங்கள், இப்போ அரசியல் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணும்? அரசியல் அப்படின்னா அரசியல்னா மக்களுக்காக பாடுபடணும், நல்லது செஞ்சு கொடுக்கணும், அதுதான் அரசியல். நீங்கள் சொல்லுங்கள் அக்கா, உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அரசியல்னா ஒரு தலைவர் வந்து வீடு வீடாக ஓட்டு கேட்பாங்க. நாங்களும் சரின்னு சொல்லி ஓட்டு போடுவோம், நல்லா செஞ்சு தருவாங்கன்னு நினைப்போம். ஆனால் அரசியல் முடிஞ்ச உடனே எதுவுமே செஞ்சு கொடுக்கறதில்ல. ஒரு தேர்தல் அப்படிங்கும்போது ஒரு தலைவர் நிற்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க? எந்தெந்த தகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொன்னதெல்லாம் கேட்கணும், அப்புறம் அந்த மாதிரி நடக்கணும். அப்புறம் ஓட்டு போடும்போது எல்லாம் போய் ஓட்டு போடணும். நல்லா செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி நினச்சி நாங்கள் செய்வோம். என்னென்ன தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க? ஸோ அவங்க கிட்டலாம் உங்கள் கோரிக்கைகளை முன் வச்சுருக்கீங்களா? அம்மாவுக்கு சேர்ந்த தலைவர்களும் வந்திருக்குறாங்க, அப்புறம் கஷ்டாலின்னு சேர்ந்த தலைவர்களும் வந்திருக்குறாங்க. அவங்ககிட்டலாம் நாங்கள் எங்கள் கோரிக்கை சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி வசதி இல்லைங்க, செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்குறோம், மனு கொடுத்துருக்குறோம். எந்த மாதிரி செஞ்சு தந்ததும் இல்லை. இப்போ வந்து ஒரு ஆண் அரசியல்வாதி, உங்கள் ஆண் வேட்பாளர்கள் வந்து இந்த பகுதியில் நிற்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுல கூச்சப்படுவீங்க. ஸோ ஒரு பெண் அரசியல்வாதியாக ஒரு பெண் வேட்பாளர் வந்து உங்கள் பகுதியில் நிற்கும் போது என்னென்ன வசதிகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க? நாங்கள் வந்து வீடு வேணும்னு கேட்போம், கரண்ட்டு, அப்புறம் பாத்ரூம். கேர்ள்ஸ்க்கு வந்து வெளியில் போகிறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை நைட்டுக்கெல்லாம். அதனால் கேர்ள்ஸுக்கு நல்லா பாதுகாப்பு வேணும். பின்ன பொண்ணுங்க ஹாஸ்டல்லலாம் படிக்கிறாங்க, ஸ்கூல்லலாம், அவங்களுக்கெல்லாம் நல்ல வசதி வேணும், வண்டியெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்போம்.
ஐஸ்வர்யா அவங்க பேசினதுலேருந்தே தெரியுது ஒரு பெண் அரசியல்வாதி வந்துட்டு பெண் வேட்பாளர்கள் இந்த பகுதிக்கு நிற்கிறதுக்கு முழுமையான ஆதரவை இந்த பகுதி மக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வந்துட்டு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட விருப்பமும் கூட. நிச்சயமா சுஜா, அதாவது அவங்க பேசும்போதே வந்து திருப்பி அவங்க சொல்றது தனக்கான அடிப்படை வசதிகளான வீடு, மின்சார வசதி தேவைங்கிறத அவங்க முன்னிறுத்துறாங்க. இப்போ நம்மள்கிட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட அவங்களோட அரசியல் பார்வை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அரசியல்னா என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து ஓட்டு போடுறது நினைக்கிறது நம்மளுக்கு நல்லது செஞ்சு கொடுப்பாங்க அப்படி நாங்கள் நினைக்கிறோம். பின்ன எதுவுமே இல்லை. பின்ன அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருக்கிறோம். எத்தனை நாங்கள் ஓட்டை போடுது, எத்தனை காலம் போடுது, போட்டு எங்களுக்கே சலிச்சு போச்சு. கிழவி இருக்குது, கிழவன் இருக்குது, சின்ன வயசு பிள்ளைங்க இருக்குது. ராத்திரிக்கு ஆனைக்கிட்டு வரும், புலியும் வரும். ஒரு வயிற்றுக்கு சரியில்லாமல் எங்கே போகிறது நம்மளுக்கு? அத்தான் முக்கியம் வேணும். பாத்ரூமு எனக்கு அத்தான் முக்கியம் வேணும். பாருங்கள், நம்ம வீடு அங்கே இருக்குது, பாத்ரூம் போனோன்னா அங்கே காட்டுக்குள்ளே போகணும். ராத்திரிக்கு லைட் இல்லை. ஒரு ஆனை நின்று இருந்தால் தெரியுமா? இப்போ உங்களுக்கான பிரதிநிதி யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் நாங்கள் போய் சொன்னால் இவங்கள்ட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க சொன்னால் கேட்கவும் அவ்வளோதான். யாரும் பேசி தரதில்லை, எங்களுக்கு சொல்லி தரதில்லை. சொல்லி தந்தா நான் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு சொல்லி தரணும், இதெல்லாம் எங்களுக்கு இந்த அறிவு வேணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க லலிதா அங்கே போஸ்பூரில் இருக்குது, அவங்க இங்கே வர்றது ஓட்டுக்கு மட்டும் யாராச்சும் தலையில் ஏற்றி தூக்கிட்டு நடப்பா. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த கோழி முட்டை போடுற மாதிரி வந்து நிற்பா. இப்போ வர்றதே இல்லை. அந்த ஓட்டுக்கு மட்டும் வந்து நிற்கிறது. ஓட்டுக்கு வந்து சாமியாட்ட கும்பிடும், காலை விழுகிறது மட்டும் இல்லை. அந்த மாதிரி செய்யும். அப்புறம் எந்த நம்பிக்கையில் இவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் ஓட்டு போடுறீங்க? அப்போ ஓட்டு மேலே உங்களுக்கு ஒரு இஷ்டம் இருக்குது. ஓட்டு இஷ்டம்னா பாதி பேர் பசங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, பாதி பேர் பென்ஷன் வாங்குறாங்க, பாதி பேர் கூலி வேலை செய்கிறாங்க. இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் தானே, நாங்கள் குடியிருக்கிறோம், நம்பிக்கை தானே, அதனால் ஓட்டு போடுறோம். இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு பணம் பற்றி தெரியல. அப்படி வாங்கினா தான் தெரியுது. நம்ம ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓட்டானா நாங்கள் நடந்து கூட போய் ஓட்டு போடுவோம். வண்டி இல்லாமல் போனால் கூட நடந்து போவோம் ஓட்டுக்கு. அது எதுக்கு தெரியுமா? ஓட்டு போடாமல் இருந்தால் வெளியே துரத்துவாங்களாம்மா. காட்டு குறும்புரு தன்னாங்க, காட்டில் இருக்கிற வெட்ட குறும்புரு. ஓட்டு போடாமல் இருந்தால் இங்கே விட மாட்டோம், ஃபாரஸ்ட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்களாம்மா, துரத்துவாங்களா. அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு பயம். அதனால் நாங்கள் நடந்து போய் ஓட்டு போடுவோம். ஐஷு, இன்றைய மகளிர் மக்களாட்சி நிகழ்ச்சியில் முதுமலையில் இருக்கிற பழங்குடியின மக்கள்கிட்ட பேசினதுலேருந்து அவங்களோட முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள். குறிப்பாக 50 வருடத்திற்கு மேலாகவே இங்கே வசிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு உண்டான சாலைகள் வந்து சரியாக வர இல்லை அப்படிங்கிறதே நம்ம நடந்துட்டு இருக்கிற சாலைகளை பார்த்தாலே ஒரு உதாரணமாகவே இருக்குது. நிச்சயமாக சுஜா, அதை தவிர்த்து கூட பார்த்தோன்னா அவங்க வாழ்கிற முறை, அதாவது குடில்கள் அமைக்கும் விதம், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட பாவனைகள், பாரம்பரியம், உடை, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க மாறுபட்ட இருக்காங்க. இருந்தாலும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அசாதாரணமான விஷயத்தை கூட சாதாரணமா செஞ்சு முன்னேறிட்டு வரதை நம்ம பார்க்கவும் முடிஞ்சுது. கண்டிப்பா ஐஷு, இது போன்ற தன்னம்பிக்கையுடன் செயல்படும் வேறு சில பெண்களின் அரசியல் பார்வை குறித்து பேசலாம். இது மகளிரும் மக்களாட்சியும்.